தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி ஊராட்சி பகுதிகளில் மழைநீர் 10 நாட்கள் கடந்தும் புதிய முனியசாமிபுரம், பூப்பாண்டியபுரம் பகுதிகளில் மழை வெள்ளமானது வெளியே செல்லாமல் இருப்பதனால் அந்த பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். இந்த நிலையில் பல முயற்சிகளை மேற்கொண்டும் தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளையூரணி ஊராட்சி தலைவர் சரவணகுமார் முழு முயற்சியில் உயர் ரக மோட்டார் கொண்டு வரப்பட்டு அவை செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நிகழ்வில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் அந்த பகுதிகளில் உள்ள வெள்ள மழை நீருக்குள் நடந்து சென்று அந்த பகுதிகளையும் அவர்கள் பார்வையிட்டார்கள். பொதுமக்கள் பல்வேறு ஆலோசனைகளை கூறினார்கள். அந்த ஆலோசனைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த ஆண்டு இதேபோல் நிகழாமல் இருப்பதற்கு அந்த பகுதியில் உள்ள 7 ஓடை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். அந்த ஆக்கிரமிப்புகளில் மண்டபங்கள் கட்டியிருந்தாலோ, வீடுகள் கட்டியிருந்தாலோ, கடையில் கட்டியிருந்தாலோ அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு ஓடைகள் ஆக்கிரமிப்பிலிருந்து ஓடையை முழுமையாக செப்பனிட்டு வெள்ள நீர் செல்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும், அதற்கு உதவ வேண்டும் என்று கூறினார்கள். மேலும் அந்த பகுதியில் மேலும் பல மோட்டார்களை வைத்து வெள்ள நீரை 2 நாளில் அப்புறப்படுத்திவிட பல முயற்சிகளை மேற்கொண்டனர். மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவரும் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் ஆர் சரவணகுமார் மேற்பார்வையில் வெள்ள நீரை அகற்றுவதற்கான முழு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
தூத்துக்குடி மாப்பிள்ளை பஞ்சாயத்து புதிய சாமிபுரத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம். வருஷம் இந்த மழையால் எங்கள் பகுதி மக்கள் எல்லாருமே இதே பாதிப்பு தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது இந்த மழையோடு இப்படி போகிறது கிடையாது. இன்னும் வரக்கூடிய மழை காலத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். அதனால எங்களுக்குள்ள அந்த தண்ணி போகிற போக்குவரத்து ஓடை எந்தெந்த சைடு இருக்கோ அந்த இடத்துல எங்களுக்கு சரி பண்ணி, அது கடையாக இருந்தாலும் சரி, அந்த ஓடையில் சம்மந்தப்பட்டு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு வீடோ மண்டபமாக இருந்தாலும் சரி, அதை அகற்றி எங்களுக்கு தண்ணி போகிற அளவுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இந்த மழையினால் எவ்வளோ உயிர் சேதம். இது மழை கிடையாது, கம்மா ஆறு எல்லாம் உடச்சி விட்ட தண்ணி தான் வந்திருக்கு. இது மழையினால இது சேதாரம் கிடையாது. அந்த கம்மா ஆறு இதெல்லாம் தூர்வாரி கொடுங்க எங்களுக்கு. இதனால எத்தனை உயிர் போயிருக்கு. இந்த முத்தம்மல் காலனிலாம் அந்த 3 மணிக்கு அந்த பொண்ணு ஆதார் கார்டு எடுக்க போயிருக்கு, தவறி விழுந்து அவங்க அப்பா மாட்டி போய் 2 உயிர் அனாமத்தா போன மாதிரி போயிருக்கு. இப்படி உயிர் போகணும் எங்களுக்கு அவசியமா? நாங்கள் இறந்த பிரேதத்தை கூட ஒரு கேனில் வச்சு கொண்டு போயிருக்கோம் பார்த்துக்கோங்க, ட்ரிம்மில் வச்சு. சாப்பாடுக்கு இல்லாமல் அதுக்கு இல்லாமல் அப்படி இப்படிமா வீட்டுக்குள்ளே ஒரு பாத்ரூம் எதுவும் வசதி போகாமல் இந்த திருப்பு நாங்கள் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிட்டோம். அதனால் வரக்கூடிய காலத்தில் எங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படாமல் எங்களுக்கு ஓடையை அகற்றி தண்ணி போகிற அளவுக்கு தெளிவாக எங்களுக்கு பண்ணித்தாங்க ஐயா. ஒய்யாமல் இப்படியே மக்கள் அங்கிட்டு ஓடவும் இங்கிட்டு ஓடவும், அங்கிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணவும் இங்கிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ண எங்களுக்கு ஆசை கிடையாது. எங்களால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, தண்ணியில் இருக்க முடியாதுன்னு அப்படி இப்படி இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச உதவி எங்களுக்கு அந்த ஓடையை சரி பண்ணி தாங்க சார். மாதிரி தரமடி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இவ்வளோ வருஷமாக நாங்கள் இந்த இடத்துல குடியிருந்துக்கிட்டு இருக்கோம். 7 ஓடை இருக்குது. 7 ஓடையும் எங்களுக்கு தூர்வாரி தரணும். அதில் எந்த குடும்பம் எத்தனை வீடுகள் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஓடையில் இருக்கப்பட்டதை அவ்வளோத்தையும் நீக்கி அதை தூர்வாரி எங்கள் மக்களுக்காக அதை எல்லாத்தையும் எங்களுக்கு கிளியர் பண்ணி அடுத்த ட்ரிப்லாம் தண்ணி ஒன்று கூட நிற்காத அளவுக்கு எங்களுக்கு அந்த ஓடையில் ஓடும் மாதிரி நீங்கள் சரி பண்ணி தரணும். எங்களுக்கு தாழ்மையோட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் வட்டம் நாங்கள் இப்படி ரோட்டில் கடந்து எங்களால் சீரழிய முடியாது. 7 ஓடைகளும் இங்கிட்டு தான் இருக்குது. அவ்வளோத்தையும் எங்களுக்கு சரி பண்ணி நீங்கள் தந்து ஆகணும். நாங்கள் இப்படி கடந்து சீரழிய முடியாது. சோத்துக்கு அதுக்கு இதுக்கு பொருள் நாசமாகி எங்களால் ஒரு பாத்ரூமு கூட போக முடியாமல் நாங்கள் இன்றைக்கி 15 நாளாக இந்த ரோட்டில் நாங்கள் இப்படி கடந்துக்கிட்டு இருக்கோம், பிள்ளை குட்டியோடு கடந்துக்கிட்டு. அதனால் எல்லா பொருளும் எங்களுக்கு சேதமாயிட்டு. தயவுசெய்து எங்களுக்கு அந்த 7 ஓடையவும் எங்களுக்கு க்ளீன் பண்ணி தாங்க. அதில் என்ன பொருள் இருந்தாலும் சரி, வீடோ மண்டபமோ கடைகளோ என்ன இருந்தாலும் அந்த ஓடையை எங்களுக்கு க்ளீன் பண்ணி அப்புறப்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓடையை எங்களுக்கு க்ளீன் பண்ணி தரணும். அந்த 7 ஓடை இன்னைக்கு அந்த 7 ஓடை இருந்து தண்ணி ஓடி இருந்தால் எங்களுக்கு இந்த நிலைமை வருமா? நாங்கள் இப்படி கிடக்க முடியுமா? நாங்கள் ஒவ்வொருத்தரையும் உயிரை கையில் பிடிச்சி உயிர் சேதத்தை அளந்துக்கிட்டு நாங்கள் இன்னைக்கு ரோட்டில் கடந்து நாங்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நீங்கள் தான் இது என்ன ஏதுன்னு பார்த்து எங்களுக்கு அந்த ஓடையை க்ளீன் பண்ணி எங்களுக்கு தரணும். அதை இதை சரி பண்ணுங்க. அடுத்த வருஷம் இந்த நிலைமை எங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது. வராத அளவுக்கு தரணும். என் வீட்டுக்குள்ள இன்னும் வரைக்கும் இடுப்பளவு தண்ணி கிடக்குது. இன்னும் வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட இன்னும் தண்ணி வெளியேறின மாதிரியே இல்லை. வீட்டில் உள்ள அவ்வளோ பொருள் சேதமாயிட்டு. இப்போ வந்து பார்த்தாலும் இன்னும் என் இடுப்பு அளவுக்கு கழுத்தளவுக்கு கிடக்கு தண்ணி இன்னும் கடந்துக்கிட்டு இருக்கு. சென்ட்ரிங் பழக அவ்வளோ தொழில் சம்மந்தப்பட்ட அவ்வளவும் மூழ்கி போயிடுச்சு. வீட்டில் ஒத்த பொருள் கிடையாது. ஆடுகள் அவ்வளோ ஒரு 6-7 ஆடு இறந்து போச்சு. எல்லாமே சேதமாயிட்டு. ஒருத்தர் கூட இன்னும் வந்து என்ன ஏதுன்னு பார்க்கல. என்ன ஒரு 15 நாளாக நாங்கள் தெருவில் தான் கிடக்கோம். இன்னும் பிள்ளைகளுக்கு கூட மருத்துவ முகாம் எதுவுமே இல்லை. எல்லாம் உடம்பு சரியில்லாமல் எல்லாம் கிடக்கு. எதுவுமே யாருமே வந்து இன்ன வரைக்கும் என்ன ஏதுன்னு பார்க்க வரல. தண்ணி எப்படியாவது வெளியே எடுக்கிறதுக்கு வழியே பாருங்கள். ரொம்ப நாங்கள் சங்கடப்படுதோம். அதிகாரிகளின் கவனத்திற்கு பொதுமக்கள் ஆகிய நாங்கள் சொல்லும் குறைவு என்னவென்றால், பூப்பாண்டியபுரம், புதிய முனீஸ்வரம், பூப்பாண்டியபுரம், இருதயமால் நகர், இங்கிட்டு மதாநகர் எல்லா ஊருமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பூப்பாண்டியபுரத்துலேயும் முனிஜாமத்தில் அதிக பாதிப்பு. 7 பாலங்கள் உண்டு. டிஎஸ்எஃப் ரோட்லேருந்து தேவிசுப்ரம் 7 பாலம். ஓட அதான் ஓட இல்லை பாலம் வந்து அடுத்த வழி தான் தண்ணி போகும். 7 ஓடையில் அந்த பாலம். அந்த பாலத்தில் பழைய காலம் மாதிரி போயிடுச்சுன்னா எங்கேயுமே தண்ணி நிற்காது. இப்போ காரணம் என்னென்னா குடும்பங்கள் நிறைய ஆயிடுச்சு, ஓடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. அதாவது கல்யாண மண்டபம், வீடுகள், வசதி உள்ள பார்ட்டி பூரா அதை கட்டிட்டாங்க. நம்மளை மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது. அதிகாரிகள் அதற்கு துணை போகிறார்கள். யாராக இருந்தால் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, அதை ஒழுங்காக அந்த பாலத்தை அடைக்கிற பாலத்தை எடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தன்னால் தண்ணி போயிடும். அடைப்பு தான், அந்த பாலங்கள் தான் காரணம். இந்த அடைப்புக்கு காரணம் தண்ணி வரட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் வெள்ளம் வரும்போது தண்ணி தன்னால் போயிடும். அந்த பாலங்கள் இருந்தால் இவ்வளோ சீரழிவு ஏற்படாது. 5000 குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லை, 5000 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை இது நம்ம ஓரளவு சொல்லுவோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கான எல்லாத்தையும் கண்காணிக்க முடியுமா? அரசு அதிகாரிகள் கவனக்குறைவின் காரணமாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது.
ஆதலால் தயவு செய்து நாங்கள் அரசியல் பேச வரல, கிராம பஞ்சாயத்தாலும் சரி, எம்எல்ஏ வந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, எங்கள் குறைகளை உங்கள் காதிற்கு சொல்கிறோம். நீங்கள் தயவு செய்து அருள் கூர்ந்து கவனிக்குமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான்.